ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சின்ன தம்பிக்கு எப்படியாவது உண்மையை தெரிய வைக்கணும்னு சொல்லி இப்போ துளசி வந்து அம்முவோட அந்த புடவையை கட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. இப்போ அம்முன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இங்கே வீட்டுக்கு வந்திருக்காங்களா, திவ்யான்னு சொல்லிட்டு சூடாமணியும் அதே நேரத்தில் சிவகாமி ஏற்பாடு பண்ண ஆளே அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த புடவை ஜிமிக்கலாம் இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லி புலம்புனதுமே இப்போ சூடாமணி செம்மையாக பேசி நீ அதை மறந்து வச்சுட்டேன், ஹாஸ்டலில் வச்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே சின்ன தம்பி வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு. துளசி வந்து சொல்லிட்டீங்களானதுமே வருவாங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில பார்த்தோம்னா அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ சொன்ன மாதிரியே பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அம்மு அது அவங்க திவ்யா அவங்க வராங்க, வந்து பார்த்தா நான் மறந்து வச்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இப்போ சின்ன தம்பி வேறு வழி இல்லாமல் அதை நம்பிடுறாங்க. துளசிக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன இந்த புரியவே மாட்டேங்குதே சின்ன தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா பரஞ்சோதி கிட்ட அபிராமி வந்து எங்கே போயிட்டு வந்தீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கரெக்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பரஞ்சோதியால் அபிராமி கிட்ட பொய்யை அது எதுவும் சொல்லி மறைக்க முடியல. உண்மை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து மாட்டி அதாவது அந்த இதில் அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்கள சந்தேகப்பட்டு பேசுகிறாங்க. அதனால் வந்து பரஞ்சோதி வந்து அப்படி சொல்கிறாரு உண்மையை. அப்போ உண்மை சொல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. குழந்தை உயிரோடு இருக்கிற விஷயம் அப்படின்னு அபிராமிக்கு சொல்லவே தேவையில்லை. ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க, ரொம்ப கண் கலங்கி அழுகுறாங்க. அப்போ வழக்கம் போல் பார்த்தோம்னா ரொம்ப எமோஷனலாக பேசுவாங்களா அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ எல்லா கேள்வியும் கேட்டாலும் யார் இதை சொன்னது என்ன ஏதுங்கும் போது இப்போ அவங்க மாமா தான் இந்த மாதிரி பண்ணாங்கிறத சொன்னால் அது ரொம்ப பிரச்சனையாக போகல. அதனால் அதை மட்டும் மறைக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு பரஞ்சோதி பேசுகிறாரு. கடைசியில் பார்த்தா எனக்கு ஃபோனில் தான் இதை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை சொல்லிடுறாரு. ஃபோனில் சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவங்க வச்சுட்டாங்க. அந்த ஊருக்கு நான் போகணும், அவங்கள பார்க்கணும் அப்படிங்கும்போது இல்லை நான் எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அபிராமி நான் போயே ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ பரஞ்சோதி அபிராமியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊருக்கு கிளம்புறாங்க. இப்போ சின்ன தம்பி தான் வெளியில் காரில் வச்சு நின்றுட்டு இருக்காரு. கார் எடுப்பா போகணும் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் கிளம்புறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. கதையை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே போய் தாயம்மாவை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அவங்கள பார்க்கும்போது தாயம்மாவை கூட வந்து இவங்க சின்ன தம்பிங்க எல்லாம் போவாங்க இல்லையா, தாயம்மா அங்கே இல்லைனாலும் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தாயம்மா வந்ததுமே இந்த மாதிரிலாம் விசாரிச்சாங்க என்ன ஏதுன்னு சொல்லும்போது இப்போ அவங்க கூட அவங்க வந்து அந்த ஃபோட்டோலாம் காட்ட போகிறாங்க அந்த பையனை. வந்து இதே பையன் தான் வந்து அன்னைக்கு பார்த்தா பரஞ்சோதி அபிராமி கூட வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ தாயம்மாக்கு தான் தெரியுமே அவங்களோட பையன் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு. ஆனால் அந்த பையன் இவங்க தான் அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடாது, சொன்னால் தான் சிவகாமியால் ஆபத்து இருக்குங்கிறது தெரியல. அதனால தான் பார்த்தோன்னா எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படியே அதில் மாட்டி இதில் மாட்டின்னு சொல்லி கதையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கதையை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா துளசி அவங்க தான் அம்முங்கிற விஷயத்தை வந்து எப்படியாவது சின்ன தம்பிக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி ரொம்பவுமே தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், கதையை செம்ம சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதில் எப்படி எப்படிலாம் ட்விஸ்ட் வச்சிருக்காங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.